நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல வாட்ஸ்அப்பை பத்தி 3 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸை நான் உங்களுக்கு காட்ட போறேன். இந்த 3 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அது எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நான் இந்த வீடியோல தெரியப்படுத்த போறேன். அதுக்கு வழக்கம் போல நீங்க என்ன பண்ணணும், நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோ எந்த போதையும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். யாராச்சும் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டாங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ் எப்படி டிஸ்பிளே ஆகும்? உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்ல வழக்கமாக அவங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் வந்து டிஸ்பிளே ஆகும். அதை சுற்றி பச்சை கலரில் ஒரு ரிங் மாதிரி டிஸ்பிளே ஆகும், அப்படி தானே? ஆனால் இனி அப்படி இருக்காது, வேற மாதிரி டிஸ்பிளே பண்ணும். யாராச்சும் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டாங்கன்னா அது எப்படி கேட்குறீங்களா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்க. பாட்டம்ல அப்டேட்ஸ் இருக்கா, அதுக்குள்ள போங்க. இதுக்கு முன்னாடி ஸ்டேட்டஸ் பகுதியில் பார்த்தீங்கன்னா ரவுண்டா ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும், அதை சுற்றி பச்சை கலர்ல ஒரு ரிங் டிஸ்பிளே ஆகும். இப்போ என்ன பண்ணாங்க, அந்த ப்ரொஃபைல் பிக்சரை அப்படி சுருக்கி இந்த மாதிரி சதுர மாதிரி செட் பண்ணி டாப் லெஃப்ட்ல ப்ரொஃபைல் பிக்சரை செட் பண்ணிட்டு என்ன ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்களோ அதை நீங்க ப்ரிவியூவா பார்க்க முடியும். பாத்தீங்களா? இது சமீபத்திய அப்டேட். உங்களுடைய வாட்ஸ்அப்ல சொந்தமா ஒரு சேனலை கிரியேட் பண்ணி உங்களுடைய இன்ட்ரெஸ்டிங்கை நீங்க ஷேர் பண்ணலாம், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான சேனலை நீங்க வாட்ஸ்அப்ல ஃபாலோ பண்ணலாம். அதுவும் கேட்டகரி வைஸா நீங்க ஃபாலோ பண்ண முடியும். எப்படிங்கறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செட்டிங் என்னன்னா, அப்டேட்ஸ்க்குள்ள சேனல். உங்களுக்கு பிடிச்சமான சேனலை நீங்க ஃபாலோ பண்ணணுமா? அதுக்கு வாட்ஸ்அப் என்ன பண்ணிருக்காங்கன்னா கேட்டகரி வைஸா சேனலை வந்து செட் பண்ணிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபைண்ட் சேனல்ஸ் இருக்கா, ரைட்ல பாருங்க see all அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை தட்டுவோம். மேல எக்ஸ்ப்ளோர் சேனல், அதை மொத்தமா பார்க்கணும்னா அதுக்கு பக்கத்துல see all, அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைல், ஸ்போர்ட்ஸ், பீப்புள், அதுக்கப்புறம் நியூஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன், பிசினஸ், ஆர்கனைசேஷன், என்டர்டைன்மெண்ட், இந்த மாதிரி கேட்டகரி வைஸா செட் பண்ணிக்காங்க. ஒவ்வொரு தலைப்புக்கும் பக்கத்துல see all அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்க தட்டினீங்கன்னா ஏராளமான சேனல்ஸை நீங்க பார்க்க முடியும். உங்களுக்கு பிடிச்சமான சேனலை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதுல இருந்து பல நல்ல விஷயங்களை நீங்க கேதர் பண்ண முடியும். மோஸ்ட் ஆக்டிவ், பாப்புலர், நியூ, ஸோ இந்த மாதிரி கேட்டகரி வைஸா கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. ஃபைனலி வாட்ஸ்அப்ல ஸ்டிக்கர்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். நீங்க இமோஜியை தட்டின உடனே பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டிக்கர்ஸ் பகுதிக்குள்ள போயிடலாம். பட் ஸ்க்ராலிங் பண்ண தான் உங்களுக்கு அதிகமான ஸ்டிக்கர்ஸை நீங்க அக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு பதிலா ரைட்ல இருந்து நீங்க ஸ்வைப் பண்ணீங்கன்னா லெஃப்ட்ல எல்லா ஸ்டிக்கர்ஸையும் வித்தின் செகண்ட்ல அப்ளை பண்ண முடியும். எப்படிங்கிறது நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்டுறேன், தெரிஞ்சுக்கோ. வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணுங்க, அப்புறம் ஒரு சாட் கான்டாக்டை ஓபன் பண்ணுங்க, அப்புறம் இமோஜியை தட்டுங்க. அப்புறம் நிறைய ஸ்டிக்கர்ஸை நீங்க யூஸ் பண்ணணும்னா பேஜை ஸ்க்ராலிங் பண்ணுங்க. இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஏராளமான ஸ்டிக்கர்ஸை நீங்க பயன்படுத்த முடியும். இது இல்லாம பாருங்க, பாட்டம் பார்ல பாருங்க, எல்லா ஸ்டிக்கர்ஸையும் ஒரே டயத்தில் அனுபவிக்கலாம். இந்த பாருங்க, இந்த பாருங்க, செமல ரீசெண்டா அறிமுகப்படுத்திருக்காங்க. இப்படி வேணா யூஸ் பண்ணி பாருங்களேன். பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட்ல டிஸ்ப்ளே ஆகும். ஃபைனலி இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்கு, பிடிச்சதை தட்டி விடுங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்கோங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கோங்க.